ஸ்கூட்டியிலிருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்த விவசாயி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாரு. அது குறித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் மரவப்பாளையம் அருகே பெண் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற நிலையில் ஸ்கூட்டியில் அதிவேகமாக வந்த விவசாயி திடீரென பிரேக் பிடித்துள்ளார். நிலை தடுமாறி கீழே விழுந்து காயமடைந்த அவர் கோவை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ரீல்ஸ் எடுப்பதற்காக பாலத்தின் மையத்திலிருந்து இளைஞர் ஒருத்தர் கீழே குதிச்ச வீடியோ வெளியாகி இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இளைஞர் ஒருவர் ரீல்ஸ் எடுப்பதற்காக பாம்பன் பாலத்தின் மையத்திலிருந்து கீழே குதித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிருக்கு ஆபத்தான செயலில் ஈடுபட்ட அந்த நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழக போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். விமான நிலைய இயக்குநருக்கு மின்னஞ்சல் மூலம் வந்த மிரட்டலை தொடர்ந்து மோப்ப நாய்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்தனர். பயணிகளை வரவேற்க யாரும் அனுமதிக்கப்படவில்லை. மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து உட்கொண்டு சுமார் 20 குழந்தைகள் உயிரிழந்ததை அடுத்து தமிழகத்தைச் சேர்ந்த மருந்து நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் கோல்ட்ரிப் என்ற இருமல் மருந்தை உட்கொண்டதால் 20 குழந்தைகள் சிறுநீரகம் செயலிழந்து மரணத்தை தழுவின. நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தின் பின்னணியில் காஞ்சிபுரத்தை அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் செயல்படும் மருந்து நிறுவனம் மூளையாக இருந்தது தெரிய வந்தது. இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சென்னை கோடம்பாக்கத்தில் வசிப்பதாக மத்திய பிரதேச போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி அவர்கள் சென்னை விரைந்தனர். அசோக் நகர் போலீசார் உதவியுடன் மருந்து நிறுவன உரிமையாளர் ரங்கநாதன் வீட்டில் நள்ளிரவில் சோதனை நடத்திய போலீசார் அவரை கைது செய்தனர். பின்னர் சுங்குவார் சத்திரத்தில் இயங்கி வரும் மருந்து நிறுவனத்திற்கு அவரை போலீசார் அழைத்துச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் பேருந்து சக்கரத்தில் சிக்கி 3 வயது சிறுவன் உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கு. கேரள மாநிலம் கோழிக்கோடு வடக்கு காராச்சேரியில் தனியார் பேருந்து சக்கரத்தில் சிக்கி 3 வயது சிறுவன் உயிரிழந்தார். மலப்புரத்தைச் சேர்ந்த ஜாசில் என்பவர் தனது 3 வயது மகனுடன் வடக்கு காரச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த தனியார் பேருந்து மோதியதில் சிறுவன் அதன் சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். ஒடிசாவில் இருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 100 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் எளாவூர் சோதனை சாவடியில் இரும்பு பொருட்களை ஏற்றி வந்த லாரியை குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீசார் சோதனை செய்தனர். அப்போது லாரியில் கடத்தி வரப்பட்ட 100 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார் லாரி ஓட்டுநர்கள் 2 வரையும் கைது செய்தனர். கேரளாவில் சென்னையைச் சேர்ந்த நபர் உயிரிழந்த விவகாரத்தில் மார்பில் உதைத்தே உயிரிழப்புக்கு காரணம்னு உறவினர்கள் புகார் கொடுத்திருக்காங்க. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள படகு வீட்டில் ஏற்பட்ட தகராறில் சென்னையைச் சேர்ந்த தமிழ்நாடு இறைச்சி சங்க தலைவர் சுல்தான் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. படகு வீட்டின் உரிமையாளர்களுடன் ஏற்பட்ட தகராறின் போது சுல்தான் மயங்கி விழுந்து இறந்ததாக கூறப்பட்ட நிலையில் மார்பில் உதைத்ததே உயிரிழப்புக்கு காரணம் என்றும் அதற்கான வீடியோ ஆதாரம் இருப்பதாகவும் கேரள போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உறவினர்கள் புகார் எழுப்பியுள்ளனர். தாவேகா தலைவர் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்ட அடையாளம் தெரியாத நபர் மிரட்டல் விடுத்ததால்
விஜய் வீட்டிற்கு சென்ற வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் விடிய விடிய நடத்திய சோதனையில் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. கோவில்பட்டி வந்தடைந்த வந்தே பாரத் ரயிலுக்கு பல கட்சியை சேர்ந்தவர்களும் வரவேற்பு அளிக்க திரண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை சென்னை வந்தே பாரத் ரயில் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நிற்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அது நடைமுறைக்கு வந்தது. ரயிலை வரவேற்க அதிமுக, மதிமுக, பாஜக என 3 கட்சியை சேர்ந்தவர்களும் ஒரே நேரத்தில் வந்த நிலையில் தாங்கள்தான் அதற்கு காரணம் என போட்டி போட்டு கோஷம் எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திசையன் விலையில் நள்ளிரவில் பழக்கடையில் புகுந்து திருடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் திசையன் விளை நேரு கலையரங்கம் அருகில் பழக்கடை ஒன்று உள்ளது. அங்கு நள்ளிரவில் நுழையும் நபர் கடையில் உள்ள எமர்ஜென்சி லைட், ப்ளூடூத் ஸ்பீக்கர், டிஜிட்டல் பரிவர்த்தனை ஸ்பீக்கர் போன்றவற்றை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. ஓடும் ரயில்ல பெண் ஐடி ஊழியர்கிட்ட சில்மிஷம் செய்த டெக்ஸ்டைல்ஸ் அதிபரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. பெங்களூரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ஈரோடு இளம்பெண் குர்லா எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த போது 40 வயது நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். பெண் கூச்சலிட்ட நிலையில் அந்த நபரை சக பயணிகள் மடக்கி பிடித்து ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் ஆந்திராவைச் சேர்ந்த சங்கர் என்பதும் டெக்ஸ்டைல்ஸ் தொழில் செய்து வருவதும் தெரிய வந்தது. உத்தரப்பிரதேசத்தில் 2 பைக்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் கடை வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த 2 இருசக்கர வாகனங்களில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பெண் உள்பட 6 பேர் காயமடைந்தனர். பட்டாசு கடைகள் அதிகம் நிறைந்த அந்த பகுதியில் வெடிப்பொருட்களை சட்டவிரோதமாக இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்திருந்ததே காரணமாக இருக்கும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் இருசக்கர வாகனங்கள் மட்டுமன்றி ஒரு சில கடைகளும் தீக்கிரையாகின. இது தொடர்பாக 5 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாராஷ்டிராவில் தெருநாய் கடிச்சு 3 வயது சிறுவன் பரிதாபமா உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் அகோலா மாவட்டம் மூர்த்திச்சாப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த 3 வயது சிறுவன் ஷேக் அர்மான் விளையாடி கொண்டிருந்த போது தெருநாய் ஒன்று தலையில் கடித்துள்ளது. சிறுவன் கீழே விழுந்து அடிபட்டிருக்கலாம் என கருதி அவனது பெற்றோர் கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளனர். சிறுவனின் செயலில் மாற்றம் ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது சிறுவனை ராபிஸ் நோய் தாக்கியது தெரிய வந்தது. சிகிச்சை பலனின்றி சிறுவன் அர்மான் உயிரிழந்த நிலையில் தெருநாய்களின் அட்டகாசம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என சிறுவனின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான ரவுடி நாகேந்திரன் உடல்நலக்குறைவு காரணமாக மரணம் அடைஞ்சிருக்கிறார். வடசென்னையைச் சேர்ந்தவர் நாகேந்திரன். இவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலும் முதல் குற்றம் சுமத்தப்பட்டவராக இருந்தார். இந்த நிலையில் நாகேந்திரனுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிறை கைதிகள் வார்டில் சிகிச்சை பெற்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது மண் சாலையில் வாகனம் சிக்கி ஆம்புலன்ஸ்லேயே குழந்தை பிறந்திருக்கு. பாத்தியா வேலூர் மாவட்டம் பீஞ்சமந்தை ஊராட்சியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பிரேம்குமார் மனைவி ரோஜாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆம்புலன்ஸ் அங்கிருந்த சேற்றில் சிக்கிக்கொண்டது. 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் ஆம்புலன்ஸை டிராக்டர் மூலம் கயிறு கட்டி மீட்டனர். இருப்பினும் செல்லும் வழியிலேயே ரோஜா ஆண் குழந்தையை பிரசவித்தார். கடலை மூட்டையை ஏற்றி வந்த ஒரு லாரி சென்டர் மீடியனில் மோதி கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகி இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கடலை மூட்டையை ஏற்றி வந்த லாரி சென்டர் மீடியனில் மோதி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. ராஜஸ்தானில் இருந்து வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் சாலையில் உள்ள சென்டர் மீடியனில் மோதி கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் போலீசார் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். தனியார் கல்லூரி வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 22 மாணவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தனியார் கல்லூரி வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 22 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். வாகனத்தில் சிக்கியிருந்த மாணவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். முதற்கட்ட விசாரணையில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கை கால் முறிவு ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சரக்கு வாகனத்தில் கேரளாவுக்கு கடத்திச் செல்லப்பட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 450 கிலோ சந்தன மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சரக்கு வாகனத்தில் கேரளாவிற்கு கடத்திச் செல்லப்பட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 450 கிலோ சந்தன மரக்கட்டைகள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தாசரிபாளையம் அருகே சோதனையில் ஈடுபட்ட போலீசார் அவ்வழியே வந்த கேரள மாநில பதிவெண் கொண்ட சரக்கு வாகனத்தை சோதனை செய்தனர். தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு சந்தன மரக்கட்டைகள் கடத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டு 2 கைது செய்யப்பட்டனர். மும்பையில் எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையில் 2 சொகுசு கார்களுக்கிடையே நடந்த பந்தயத்தின் போது ஒரு கார் தடுப்புச் சுவரில் மோதி ஓட்டுநர் காயமடைஞ்சிருக்கிறார். மும்பை ஜோகேஷ்வரி அருகே உள்ள மேற்கு எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையில் போர்ஷே காரும் BMW காரும் ரேஸில் ஈடுபட்டன. அப்போது மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற போர்ஷே கார் தடுப்புச் சுவரில் மோதியதில் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆஸ்திரேலியா சென்றுள்ள மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு அந்நாட்டு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு. ஜப்பானில் மூதாட்டி ஒருவரை கரடி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஜப்பானில் மூதாட்டி ஒருவரை கரடி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு ஜப்பான் டோய்சன் பகுதியில் 82 வயது மூதாட்டி ஒருவர் காலை நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்தார். அப்போது சற்றும் எதிர்பாராத வகையில் பின்னால் வேகமாக வந்த கரடி ஒன்று அவரை தாக்கியது.
மூதாட்டியின் அலறல் சத்தத்தை கேட்டு அவ்வழியாக காரில் வந்த ஒருவர் அவரை அங்கிருந்து அழைத்துச் சென்றார். இச்சம்பவம் ஒரு கட்டிடத்தில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. பிரேசில் நாட்டில் ஆற்றில் உயிருக்கு போராடிய சிறுத்தை ஒன்று பத்திரமா மீட்கப்பட்டிருக்கு. பிரேசில் நாட்டின் மனாஸ் பகுதி அருகே உள்ள நேக்ரோ என்ற நதியில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஆண் சிறுத்தை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பத்திரமா மீட்கப்பட்டுச்சு. மீட்பு குழுவினரால் மீட்கப்பட்ட சிறுத்தைக்கு முகம், தலை உள்ளிட்ட பகுதிகளில் காயங்கள் இருந்த நிலையில் விலங்குகள் பாதுகாப்பு மையத்தில் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதையடுத்து மிருக காட்சி சாலைக்கு சிறுத்தை மாற்றப்பட்டது. பொதுவா காட்டு யானைன்னு சொன்னாலே கொம்பன் மாதிரி கொடூரமானதா இருக்கும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா கடந்த 10 வருஷமா மக்கள் விரும்பும் காட்டு ராஜாவா மரண மாஸ் காட்டுது இந்த படையப்பா. மலை ரோட்டுல மிட் நைட் டிராவல், காருக்குள்ள இளையராஜா பாட்டு, எதிர்ல ஒரு காட்டு யானை. இந்த சிச்சுவேஷனை நினைச்சு பார்க்கும் போதே எல்லாருக்குள்ளயும் ஒரு பீதி உருவாகும். ஆனா அதுவே எதிர்ல நிக்கிறது படையப்பான்னு தெரிஞ்சா அந்த பயம் அப்படியே பாசமா மாறிடும். என்னப்பா படையப்பா, நடு சாமத்துல கவுந்தடிச்சு படுக்காம ஏன் இப்படி நடு ரோட்ல நிக்கிறேன்னு அக்கறையா நலம் விசாரிக்க கூடிய உள்ளூர் வாசிகள் அதுக்கும் ஒரு குட் நைட் சொல்லிட்டு கேஷுவலா கடந்து போயிடுறாங்க. ஆட, இவ்ளோ ஃப்ரெண்ட்லியா ஒரு காட்டு யானையானு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் படையப்பாவை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் தான். ஒருவேளை படையப்பாவுக்கு மனசு சரியில்லைன்னு வைங்க, அன்னைக்கு இந்த ஊர் மக்களுக்கு டைம் சரியில்லைன்னு அர்த்தம். தமிழக கேரள எல்லையோரத்துல உள்ள மூணாறு மற்றும் அதை சுற்றி உள்ள கிராமத்தினரோட செல்ல பிள்ளையா வலம் வரக்கூடிய காட்டு யானை தான் இந்த படையப்பா. ஜெய்ஜாண்டிக்கான உருவம், நீளமான தந்தம், பெரிய காதுகள், கூர்மையான பார்வை, சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கைகள், இதுதான் இந்த படையப்பனோட அடையாளம். மூணாறுல சுற்றி பார்க்கறதுக்கு எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் சுற்றுலா பயணிகள் பார்க்க விரும்புறது என்னவோ இந்த படையப்பனை தான். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கும் மேல படையப்பா இந்த ஏரியால தான் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா இது நாள் வரைக்கும் படையப்பாவால உயிரிழப்பு எதுவும் ஏற்படல. அதனாலதான் மக்கள் இந்த காட்டு யானைய விதவிதமா வீடியோ எடுத்து அத கிங் ஆஃப் மூணாறுன்னு புகழ்ந்து இப்படி கலக்கலான ரீல்ஸ் வெளியிட்டுட்டு வராங்க. என்னதான் படையப்பாவை இப்படி சோசியல் மீடியால மாசா காட்டினாலும் அதுக்கு இன்னொரு முகமும் இருக்கு. வருஷத்துல ஒரு தடவை படையப்பாவுக்கு மதம் பிடிக்கும்னு விலங்கு ஆர்வலர்கள் எச்சரிக்கிறாங்க. மக்களும் சுற்றுலா பயணிகளும் படையப்பாவை செல்ல பிள்ளைன்னு வர்ணிச்சாலும் அந்த காட்டு யானை இத சுத்தமா விரும்புறது இல்ல. காரணம், சுற்றுலா பயணிகளோட அதிகப்படியான வருகையில வனப்பகுதிகள் அழிஞ்சுகிட்டு வரதாவும், காட்டுக்குள்ள வனவிலங்குகளுக்கு தேவையான அத்தியாவசியமான குடிநீர், உணவு போன்றவற்றிற்கு பற்றாக்குறை ஏற்படுற காரணத்தாலதான் அது அதோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக நகர்ப்புறங்களுக்குள்ள நுழையுறதா விலங்குகள் நல ஆர்வலர்கள் வேதனையோடு தெரிவிக்கிறாங்க. மற்ற காட்டு யானைய போல இல்லாம இந்த படையப்பனோட வழி தனி வழின்னு என்னதான் சோசியல் மீடியால மக்கள் சீன் போட்டாலும் இந்த படையப்பா பசியோட ஊருக்குள்ள வரும்போதெல்லாம் விவசாயிகளும் வியாபாரிகளும் தொடர்ந்து கடுமையா பாதிக்கப்பட்டு வரதையும் யாரும் மறுப்பதற்கில்ல. ஒருமுறை 25,000 ரூபாய் மதிப்பிலான பழங்களை படையப்பா ஒரேடியா சாப்பிட்டு சென்றதா இங்குள்ள வியாபாரிகள் தெரிவிக்கிறாங்க. சோ படையப்பா ஊருக்குள்ள வரும்போதெல்லாம் சுற்றுலா பயணிகளுக்கு கூஸ்பம்ஸா இருந்தாலும் கூட பெரும்பாலும் இங்குள்ள வியாபாரிகளுக்கு அது சோகமான நாளாதான் அமைஞ்சு இருக்கு. அப்படிதான் சமீப நாட்களா இரவு நேரங்கள்ல ஊருக்குள்ள நுழையிற படையப்பா அங்குள்ள கடைகளை உடைச்சு உள்ள இருந்த அன்னாச்சி, வாழைப்பழம் போன்ற பழ வகைகளை சாப்பிட்டு போறத வாடிக்கையா மாற்றி இருக்கு. படையப்பாவுக்கு இதுதான் ஃபேவரட்னு நினைச்ச வியாபாரிகளும் ஃப்ரூட்ஸ் வகைகளை தவிர்த்துட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் மட்டுமே சேல்ஸ் பண்ண தொடங்கி இருக்காங்க. ஆனா இது நாள் வரை பழ வகைகளை வெளுத்து வாங்கின படையப்பா
சமீப நாட்களா கேக், பிரெட், நூடுல்ஸ் போன்ற நொறுக்கு தீனிகளையும் விரும்பி சாப்பிடுறதா பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் வேதனையோடு தெரிவிக்கிறாங்க. ஹெல்தியா சாப்பிடும்போது சமத்து பிள்ளையா இருந்த படையப்பா ஜங்க் ஃபுட் சாப்பிட்ட பிறகு ஐயோ பத்திக்கிச்சுன்னு காரசாரமான சம்பவங்கள்ல ஈடுபட போகுதுன்னு நெட்டிசன்களும் நக்கலா எச்சரிக்கை தொடங்கி இருக்காங்க. படையப்பா மூணாரோட அடையாளம், பெருமை இப்படி சொல்றது எல்லாம் சரிதான். ஆனா இதே கண்ணோட்டம் அந்த விலங்குக்கு எப்பவுமே இருக்குமான்னு கேட்டா அது யாருக்கும் தெரியாது. அதனால வனவிலங்கோட வாழ்வியல சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாசிகளும் தொந்தரவு பண்ண கூடாதுன்னு விலங்கு நல ஆர்வலர்கள் வலியுறுத்துறாங்க.